Hello friends, இந்த வீடியோல உங்களுக்கு வந்து ஜவ்வரிசி வச்சு உங்களுக்கு ஒரு சூப்பரான டெசர்ட் செஞ்சு காட்ட போறேன். ஜவ்வரிசி கஸ்டர்ட் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு வந்து ஜவ்வரிசி சில பழங்கள் எல்லாம் வெச்சு உங்களுக்கு ரொம்ப டேஸ்டா உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். இந்த கஸ்டர்ட் வந்து நீங்க ஒரு கப் சாப்பிட்டா நல்ல ஃபில்லிங்கா இருக்கும், நல்ல டேஸ்டா இருக்கும், நல்ல ரிச்சாவும் இருக்கும். நம்ம எந்த ஃபுட்டா இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு பார்த்த உடனே பிடிக்கணும். அது அப்பீலிங்கா இருந்தா தான் நம்ம அந்த ஃபுட்டை வந்து நம்ம சாப்பிடுவோம். அந்த ஃபுட் நல்லாவே இருந்தா கூட கண்ணுக்கு பார்க்க பிடிக்கலனா அதை நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அதை தொட மாட்டோம். அதை சைடுல ஒதுக்கி வச்சிடுவோம். இந்த கஸ்டர்ட் வந்து பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல ரிச்சா இருக்கும். நம்ம இதை வந்து எப்படி வேணாலும் காம்பினேஷன் பண்ணி நம்ம இதை சாப்பிடலாம். இப்போ நம்ம ஜவ்வரிசி பழங்களெல்லாம் வச்சு சூப்பரான கஸ்டர்ட் எப்படி செய்யறதுன்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ இந்த கஸ்டர்டுக்கு வந்து நம்ம ஜவ்வரிசி ஊற வச்சு வேக வச்சுக்கணும். இந்த கஸ்டர்டுக்கு வந்து நம்ம ஜவ்வரிசி வேக வைக்கிறது வந்து கரெக்டான பதத்தில் நம்ம வேக வைக்கணும். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் வந்து நான் நிறைய டிப்ஸ் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த ஜவ்வரிசி நீங்கள் சரியாக வேக வைக்கலன்னா அது வந்து ரொம்ப ஸ்டிக்கி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம கஸ்டர்டெல்லாம் வந்து ஸ்டிக்கியாக இருக்கும். நம்ம கஸ்டர்டுக்கு வந்து டெக்ஸ்சர் நல்லா இருந்தால் தான் அந்த சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இல்லைனா ஸ்டிக்கியாக ஒரு மாதிரி கொலன்னு இருக்கும். அதனால் நம்ம ஜவ்வரிசி வந்து கரெக்டான பதத்தில் நம்ம வேக வச்சுக்கணும். இப்போ வந்து ஜவ்வரிசியை வந்து வேக வச்சுக்கலாம். கால் கப்பு கழுவுன ஜவ்வரிசியை வந்து ஒரு கப்பு சுட தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கணுன்ட்டு இல்லை, லைட்டாக சூடாக இருந்தால் போதும். இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஸோ 10 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம ஊற வச்சிருந்த ஜவ்வரிசியை வந்து அந்த தண்ணியோடய போட்டுடுங்க. இதை வந்து ஒரு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. ஜவ்வரிசி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைனா வந்து அடி பிடிச்சிடும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, ஒரு கப் அளவுக்கு. ஸோ இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துடணும். இதை தொட்டு பாருங்கள், ரொம்ப வலுவலுன்ட்டு இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவிக்கோங்க. தொட்டால் நம்ம வந்து பிசு பிசுன்னு இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கிளியராக இருக்குது பார்க்க. ஸோ இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு பால் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. பாலை வந்து அப்பப்போ கலக்கி விடுங்க, இல்லைனா வந்து கீழே அடி பிடிச்சிடும். இப்போ பால் கொஞ்சம் நல்லா சூடாகிடுச்சு பாருங்கள். இப்போ கொதிக்க போகுது. ஸோ இதில் வந்து 1/2 கப்பு சர்க்கரை போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் ஜாஸ்தியாக வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்காது, ரொம்ப மைல்டாகவும் இருக்காது. சர்க்கரை கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ வந்து இந்த ஜவ்வரிசியை வந்து போட்டுக்கலாம். ஜவ்வரிசி போட்டு 1 நிமிஷம் பாலை நல்லா கொதிக்க விடுங்க. நீங்கள் பாலை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைனா வந்து அடி பிடிச்சிடும். ஜவ்வரிசி போட்டுட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுடுங்க. ஸ்டவ்வை வந்து ஒரு கிண்ணத்தில் 3 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1/4 கப்பு காய்ச்சின பாலை வந்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து மிக்ஸ்டு ஃப்ரூட் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து எந்த ஃப்ளேவர் வேணாலும் எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த பாலில் ஊற்றிடலாம். கஸ்டர்ட் மிக்ஸ் நீங்கள் ஊற்றின உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடணும், இல்லைனா வந்து அடி பிடிச்சிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஊற்றின அப்புறம் அந்த சூட்லேயே வந்து கொஞ்சம் திக்காகிடும். இப்போ இதை வந்து வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறின உடனே இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடணும். ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 மணி நேரம் நம்ம இதை எடுத்து வைக்கணும். 2 மணி நேரம் கழிச்சு இதை பார்க்கலாம். இப்போ கஸ்டர்டை நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2-3 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ இது ரெடியாக இருக்கும். இந்த கஸ்டர்டை வந்து நீங்கள் முன்னாடியே வந்து செஞ்சு வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும் போது வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கஸ்டர்டு மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் கஸ்டர்ட் தனியாக செஞ்சு வச்சுக்கோங்க. ஃப்ரூட்ஸு நட்ஸ் எல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ தேவைப்படும் போதோ அப்போ வந்து கொஞ்சமாக எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்க்கவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இப்போ எந்த ஃபுட்டாக இருந்தாலும் ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்காத காய்கறி பழங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நல்லா ப்ரெசென்ட் பண்ணி கொடுங்க. பசங்க பெரியவங்க யாராக இருந்தாலும் நல்லா சாப்பிட்டுடுவாங்க. இப்போ அந்த மாதிரி தான் கஸ்டர்டை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். நான் இப்போ கஸ்டர்ட் ரெடி பண்ணுறதுக்கு வந்து நான் கொஞ்சம் வந்து மாம்பழம் எடுத்து வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். ஆரஞ்சு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், தோல் எடுத்துகிட்டு. ஆப்பிள் வந்து கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஆப்பிள் கட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் ஆப்பிள் கட் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் நேரத்தில் வந்து அது கருத்து போயிடும். அதுக்கு வந்து ஒரு 2-3 ட்ராப்ஸ் வந்து எலுமிச்சை பழம் ஜூஸை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, கருக்காது. நான் இப்போ கட் பண்ணி கூட ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா அப்படியே கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா அதே கலரில் இருக்குது, வெள்ளையாகவே இருக்குது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து வாழைப்பழம், கிரேப்ஸு, மாதுளம்பழம் இந்த மாதிரி எந்த பழங்கள் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த பழம் ரொம்ப விரும்பி இப்போ சாப்பிடுவீங்களோ
அதை நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிக்காத பழத்தை கூட இதில் போட்டு நீங்கள் சாப்பிட்டுடலாம். ஏன்னா இதில் போட்டால் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நிறைய ஃப்ரூட்ஸ் நட்ஸாகவும் இருக்கிறதுனால உங்களுக்கு ஹெல்த்தியான எந்த பழமாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்காத பழமாக இருந்தால் கூட இதில் நீங்கள் போட்டு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம கஸ்டர்டை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் கஸ்டர்ட் எப்படி இருக்குன்ட்டு. ஜவ்வரிசி எல்லாம் வந்து ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக இருக்குது பாருங்கள். நம்ம இந்த மாதிரி பதத்தில் செஞ்சால் தான் இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கும். இல்லைனா வந்து எல்லாம் ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும். இதை வந்து நான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண போகிறதில்ல. இதிலிருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இதிலிருந்து பாதி கஸ்டர்டை வந்து நான் வேறு கிண்ணத்தில் ஊற்றிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ சாப்பிட போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரூட்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து ஆரஞ்சு போட்டுக்கிறேன். ஒரு 4-5 பீஸ் வந்து தனியாக டெக்கரேஷனுக்காக வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஆப்பிளும் போட்டுக்கிறேன். மாம்பழம் அதுவும் போட்டுக்கிறேன். இது கூட வந்து நான் நட்ஸ் போட்டுக்க போகிறேன். உங்கள் வீட்டில் எந்த நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து பாதாமும் பிக்கானும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதை வந்து இதில் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது கூட வந்து கொஞ்சம் நான் டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரூட்ஸு நட்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ அதை நம்ம ப்ரெசன்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ண கஸ்டர்டை போட்டுக்கோங்க. சைட்லலாம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் போட்டுக்கோங்க. கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கோங்க. கலர் பார்த்து போடுங்க, அப்போ தான் நல்லா கான்ட்ராஸ்டாக இருக்கும். இதுக்கு மேலே ஒரு ஸ்கூப் வெண்ணிலா ஐஸ்கிரீம் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட எந்த ஐஸ்கிரீம் இருக்கோ அதை போட்டுக்கோங்க. நான் பிஸ்தாவும் பாதாம் வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து மேலே போட்டுக்கிறேன். இதுக்கு மேலே நான் கேரமல் சிரப் ஊற்றிக்கிறேன். ஸோ இது வீட்டில் பண்ண கேரமல் சிரப் தான். நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு இது எப்படி செய்கிறேன்னு செஞ்சு காட்டுறேன். இது ஹாட் கேரமல். இப்போ பாருங்கள் சூப்பரான கஸ்டர்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் கஸ்டர்ட் எப்படி இருக்குது. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருக்குது. இதை பார்த்தா இப்போயே சாப்பிடணும் போல் இருக்குது. கொஞ்சம் ஐஸ்கிரீம் தான் இப்போ கரைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ கொஞ்சம் நான் இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இங்கே ஐஸ்கிரீம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது அப்போ ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும். கரைஞ்சப்புறம் சாப்பிட்டா அப்போ ஒரு டேஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு பைட்டுக்கு வந்து ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து நட்ஸு அந்த ஜவ்வரிசி ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து நான் இப்போ சாப்பிட போகிறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வருது. அந்த ஜவ்வரிசியும் ஒரு மாதிரி அதோட டெக்ஸ்சர் வந்து ஒரு மாதிரி இருக்குது. நட்ஸு அப்புறம் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டோம், மாம்பழம் ஆப்பிள் எல்லாம் போட்டோம். ஏன்னா க்ரன்ச்சியும் சூவியும் அந்த கிறிஸ்பியும் சேர்ந்து எல்லாமே மிக்ஸ்டாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா யார் தாங்க வேண்டானுவாங்க, எல்லாருமே சாப்பிட்டுடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் கேலரிஸ் தான் ஜாஸ்தி. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஐஸ்கிரீமை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வெறும் ஃப்ரூட்ஸ் நட்ஸ் வச்சு இந்த மாதிரி சாப்பிட்லாம். விட்டால் இப்போயே எல்லாத்தையும் ஃபுல்லாக சாப்பிட்டுடுவேன். உங்கள்கிட்ட பேசி முடிச்சுட்டு மீதியை நான் சாப்பிட்டுக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.